நண்பர்களுக்கு வணக்கங்க. சரவணன் நேச்சுரல் அக்ரோ யூடியூப் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுது நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சரிங்க. நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுகளுங்க. இது பார்த்திங்கன்னா IR20 நம்ம பல்கலைக்கழக ரகங்க, பாரம்பரிய ரகம் கிடையாது, நம்ம வீரிய உட்ரகம் தானுங்க IR20ங்கிறது. இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊசி தட்டான் இதை பாருங்கள், இதாக போகுது இல்லைங்களா. இது இருந்துச்சுனாவே நம்ம வயலில் நன்மை செய்கிற பூச்சிகள் அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஊசி தட்டானுங்க, இதாக பிறகு பார்த்திங்களா, இதுதான் ஊசி தட்டானுங்க. இது சிலந்தி வலை. இந்த சிலந்தி நம்ம வயலில் அதிகமாக வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து நம்ம பயிர் வந்து நீ ஆரோக்கியமாக வருதுங்கிறத நம்ம நல்லாவே கண்கூட தெரிஞ்சுக்கலாம். இதாக பாருங்க, அப்படியே இங்கே எல்லாமே இருக்குங்க நிறைய இடங்களில். இது முழுக்க முதல்ல பார்த்திங்கன்னா பயிர் வந்து ரொம்ப அந்த பொரியான் தாக்கம் உளுந்து போயிருந்தது. நம்ம அந்த வீடியோ போட முடியல, வீடியோ எடுத்து வச்சுருந்து அது மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட இப்போ 10 நாளுக்கு மேலே இருக்குமில்லங்க நம்ம ஸ்ப்ரே பண்ணி. 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் ஆனதுக்கப்புறம் பயிரினுடைய மாற்றங்கள் நல்லாவே தெரியுதுங்க. நல்ல பயிர் வந்து நல்ல ஓரளவுக்கு வெளிர் பச்சையாக மாறி இருக்குது. பச்சையாக மாறி நல்ல ஆரோக்கியமாக பயிர் வந்து நல்லா தளத்தளப்பாக இருக்குங்க. அதான் பாருங்கள், தட்டானுங்க. இதெல்லாம் நன்மை செய்யக்கூடிய பூச்சிங்க. இது எல்லாமே நம்ம வயலில் உள்ளே வந்துச்சுனாவே நன்மை செய்யக்கூடிய பூச்சி. இதுக்கெல்லாம் நம்ம அந்த பொரியான் தாக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க, உடனே பூச்சி மருந்து கடையில் போய் வெஸ்தை வாங்கிட்டு வந்து தெளித்தா இந்த நன்மை செய்கிற பூச்சியும் சேர இறந்துருங்க. அதனால தான் நோய் தாக்கம் அதிகமாக வர்றது. அப்போ அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேயும் நஞ்சேறிடுதுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம ஏற்கனவே ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். அதனுடைய ரிசல்ட் எப்படி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத காமிப்போம். ஆனால் அதை அப்படியே பிரிங்க. அதை பாருங்கள், புழு இருக்குது. அந்த புழு இறக்குற கண்டிஷன் ஆகிடுச்சுங்க. நேற்று ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. அந்த இது எல்லாமே எச்சம் பூரா இதாகிடுச்சுங்க. புழுவே வந்து ரொம்ப அப்படியே கிறங்கிடுச்சுங்க. அவ்வளோதான், இறக்குற கண்டிஷன் உள்ளே ஒன்றுமே இல்லை. அடுத்து அந்த அப்படியே புரியுங்க. இதில் புழுவே இல்லைங்க. புழு இறந்துருச்சு. இதில் அதனுடைய எச்சங்கள் மட்டும்தான் இருக்குது. இது தாங்க இயற்கை விவசாயம். இது தெரியாமல் தான் நம்ம ஆளு எல்லாருமே பல ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கண்டதையெல்லாம் வாங்கிட்டு வந்து தெளித்து அந்த மண்ணையும் மலடாக்கி மனுஷனையும் மலடாக்கிறாங்க. இதெல்லாமே நோய் தாக்கம் இருந்தது இந்த இடம் பூரா. இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிவர்த்தி ஆகிடுச்சு இந்த இடம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வயலே வந்து பச்சையம் நல்லா இருக்குங்க. கெமிக்கல் விவசாயம் பண்ணுறதுக்கும் ரசாயன விவசாயம் பண்ணுற வயலுக்கும் வித்தியாசங்கள் உங்களுக்கே கண் கூட நல்லாவே இப்போ காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதைங்க.